கருப்பு கொள்ளு சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுவுமே ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்குது கொள்ளு. இந்த கொள்ளுக்கும் இந்த கொள்ளுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ நார்மல் கொள்ளு பார்த்தீங்கன்னா நல்லாவே முளை வந்திருக்கு. ஆனாலும் இந்த கருப்பு கொள்ளு தான் குழம்பு வைக்கிறப்போ சரி, கஞ்சிக்குமே சரி அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கொள்ளு இருக்குதே தெரியதில்லை. இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் இருக்க கொள்ளு இதுவுமே வந்து முக்கால்வாசி அளவுக்கு நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. இதுவுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இட்லி தோசை ப்ரீமிக்ஸ்க்காக தான் போட்டிருக்கோம். அண்ட் வந்து கொள்ளு கஞ்சி மிக்ஸு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்த வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி நம்மளுடைய விஹாதி நேச்சுரல்ஸில் ஒவ்வொரு பொருளும் ரொம்ப தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. நம்மக்கிட்ட மசாலா ஐட்டம்ஸும் சரி, சத்து மாவு கஞ்சும் சரி, இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டரில் ப்ராடக்ட்ஸ் வேணும், ரொம்ப ஹெல்த்தி எனர்ஜியாக இருக்கணும்னா நம்மளுடைய விஹாதி நேச்சுரல்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே காய போட்டுடலாம்.